இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி 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 கண்ணு மூச்ச விளையாட்டுல உனக்கு எப்படி கப்புன்னு பிடிச்ச பாத்தியா? எப்படி? ஐயோ பாட்டி, ஐயே நான் ஒண்ணுமே பண்ணலையே, அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ண எப்படி? நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க. நீங்க இந்த மாதிரி ஓடி 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 எங்க போகலான்னு பாக்குறீங்க. நீங்க எங்கேயாவது ஓடணும்னா அந்த கடவுள் கிட்ட தான் ஓடணும். கடவுள் வந்து தூக்கிட்டு போவார். ஐயோ பாட்டி, ஒருவேளை சாமி உங்களை கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் நினைச்சது நடக்காம போயிடும்ல. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிளான் பண்ணி என் டைரியில உங்க பேரை எழுதி இங்க வந்திருக்கேன். அந்த த்ரில் வேஸ்ட் ஆயிடும்ல. சிங்கம் அடிச்சு சாப்பிடுற மாதிரி அடிச்சு கொல்றதுலயும் ஒரு ஃபன் இருக்கு பாட்டி. அது உங்களுக்கு புரியுதா பாட்டி? என்ன கொல்ல விடுங்க பாட்டி. பாட்டி நீங்க பண்றத பார்த்தா நான் ஏதோ கத்தி எடுத்து கழுத்துல வச்ச மாதிரியும் கத்தியால கரன்னு அறுத்த மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நான் ஏதாவது பண்ணனா? இங்க பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, என்கிட்ட துப்பாக்கி இல்ல, கத்தி இல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பாட்டி. சில் பாட்டி. Let's take a walk. Can I have your hand? Now can I have your hand please பாட்டி? Wow. இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ வந்து உங்களை பெயின் ஃப்ரீயா அனுப்பி வச்சிடுறேன். வாங்க. டங் 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 டங். வீட்ல ஏன் யாரும் போனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க? யுவன் எடுக்கல, மம்மி எடுக்கல, பாட்டியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே, அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல. ப்ளீஸ் நீங்க தான் எல்லாரையும் பாத்துக்கணும். மேடம், இந்தாங்க கீ. சர்வீஸ் கொடுத்த வண்டி திரும்ப வந்துருச்சு மேடம். தேங்க் யூ so much. என்ன அது? மிஸ்டர் மோகன், இவருக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஹலோ மிஸ்டர் மோகன், எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஒரு எமர்ஜென்சி. ஷாலினிக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லையா. அண்ட் குஷி பேர அவ கூட தனியா இருக்கா. அஜித்தும் கீர்த்தியும் வெளியே போயிருக்காங்க. நானும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எமர்ஜென்சி இல்லாம இருந்திருந்தா நான் உன்னை தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் ஆபீஸ்ல இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் பாக்குறேன். ஓகே? ஓகே ஓகே, தேங்க் யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். கடவுளே கிருஷ்ணா, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா? ஒருவேளை வீட்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது? கடவுளே கிருஷ்ணா, இங்க பாருங்க, நான் மோகன் ஐயா கூட இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இப்பவும் அவரோட குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி தான். ப்ளீஸ் நீங்க தான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். ப்ளீஸ். பயப்படாத ஷாலினி, சரியாயிடும். குஷி அக்காவும் கூட இருக்கேல்ல, கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. ஹலோ குஷி, குழந்தை எப்படி இருக்கா? முன்ன
விட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாப்பா. அப்பா எப்படியாவது சீக்கிரம் வாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாரு, குஷி, நான் வந்து இப்பதான் ராதா கிட்ட இதை பத்தி பேசினேன். அவ வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நானும் அங்க வரதுக்கு லேட் ஆயிடும். நீ ஒரு வேலை பண்ணு. நீ குழந்தைய கூட்டிட்டு ராதா வீட்டுக்கு போயிடு. அங்க மானஸ் பாட்டி இல்ல பெரிய பாட்டி யாரு இருந்தாலும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேளு. ஓகே? ஷாலினி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், நீ படுத்துக்கோ. ஏய், ஸ்டாப். டிக்கெட் எடுக்காம எங்க நுழைய பாக்குற? ஷாலினிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏமா நம்ம இவ்வளவு பொறுமையா சொல்ற? வா ஓடு. என்னாச்சு? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? நியாயமா உனக்கு நான் ஆரத்தி தான் எடுக்கணும். என்ன நீ எப்படி எல்லாம் வச்சு செஞ்சிருக்க, என்னென்ன பண்ணிருக்க, அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? எப்படிமா என்னால ஹெல்ப் பண்ண முடியும்? அவ ரொம்ப வலியில இருக்க, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி நானும் அதே பெயின்ல தான் இருக்கேன். ரொம்ப பெயின்ல இருக்கமா? இந்த பெயினை எனக்கு கொடுத்ததே நீதான் குஷி. இப்பெல்லாம் என் மனைவி என்னை மதிக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப பெயின்ல இருக்கேன். இப்ப சொல்லுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாமா? என்ன பண்ணலாம்? ஃபைன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனா பரவாயில்ல. அப்படி இல்லனா நான் வேற யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டுப்பேன். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? இரு. அது எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? என்னம்மா பேசுற நீ? இப்ப அவங்க உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அதுக்கப்புறம் நானும் அவங்களும் எதிரி ஆயிட மாட்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ அவங்க என்னோட ஃபேமிலி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம அவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணா எப்படி? பாவம், பிரச்சனையில மாட்டிப்பாங்கல்ல. உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அங்க ஷாலினி ரொம்ப பெயின்ல இருக்கா, அவளை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். உங்க பகையெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் காட்டணுமா? ப்ளீஸ் அங்கிள், ஐ பெக் யூ, ஐ ரெக்வெஸ்ட். நான் உனக்கு எடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். சாரி மேடம், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட உயிரை வாங்காதீங்க. என் வாழ்க்கையவே நீங்க நரகமா மாத்தி வச்சிருக்கீங்க. எப்படி நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்? செத்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ். சரி, நானே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு ஆட்டோ கூட வரலையே, என்ன பண்றது? ஆட்டோ ஒண்ணு கூட வரலையே. ஹலோ, என்னாச்சுமா? கிடைக்கலையா? ஆட்டோ கிடைக்கலையா? என்னமா இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க? வர கோத்த அப்படி கழட்டி அடிக்கலான்னு தோணுது.